ஓம் சண்முகா போற்றி போற்றி. மாதா பிதா குரு குலதெய்வத்தை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு சனியால் பாதிப்பா வாழ்வியல் பரிகாரம். நவ கிரகங்களில் பேரை கேட்டாலே சும்மா பயப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு தான். அதுவும் ஒருத்தருக்கு 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி தசா, சனி புத்தி நடந்துச்சுன்னா அவங்க எண்ணம் பூரா நமக்கு என்ன செய்யுமோ ஏது செய்யுமோ, இந்த சனி பகவான் நம்மளை நல்லா வைப்பாரா வைக்க மாட்டாரா என்ற பயம்தான் முதலில் அவர்களுக்கு வரும். ஜோதிடத்தில் சனி பகவான் போல் கெடுப்பவரும் யாருமில்லை, கொடுப்பவரும் யாருமில்லை என்று சொல்வார்கள். சனி கொடுக்க எவர் தடுப்பார் என்றும் சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் சனி பகவானால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கணுமா? அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில நடைமுறைகளை பயன்படுத்தினீங்கன்னா சனி பகவான் உங்களை எந்த பாதிப்புக்கும் ஆட்படுத்த மாட்டார். சனீஸ்வரர் கூறிய எண் 8. நான் சொல்கிற இந்த 8 வழிமுறைகளை பின்படுத்தி பாருங்க, உங்களுக்கு நல்ல பயன்கள் கிடைக்கும். சனி பகவான் என்றாலே நியாயவான், நீதிவான் என்று சொல்வார்கள். அதுபோல உங்களோட உழைப்பு என்பது உண்மையாக இருக்கணும். உடல் உழைப்பு, வியர்வை சிந்தை இருக்கணும். கடுமையாக உழைப்பவர்களை சனி பகவான் என்னைக்கும் துன்புறுத்த மாட்டார், நல்லதே செய்வார். அந்த உழைப்பின் மூலம் வரக்கூடிய வருமானம் நமக்கு என்பது உண்மையான நேர்மையான வருமானமாக இருந்தால் சனி பாதிக்க மாட்டார். ஒவ்வொரு மனிதரும் அறநெறி தவறாத வாழ்க்கையை பின்பற்றி நடந்தாங்கன்னா அவங்கள சனி பகவான் எந்த விதத்திலும் கெடுபலனை தரமாட்டார். போராமை குணம் இல்லாத எளிமையான வாழ்க்கை வாழ்பவர்களை சனி பகவான் பாதிக்க மாட்டார். தன் வாழ்க்கையில் தானம் தர்மம் சிந்தனை உள்ளவர்களையும் அந்த சிந்தனையை செயல்பாட்டில் வச்சிருக்கவங்களையும் சனி பகவான் என்றைக்குமே பாதிப்பு நிலையை தரமாட்டார். ஆசை பேராசை இல்லாத வாழ்க்கையை வாழ்பவர்களை சனி பகவான் என்றைக்கும் துன்புறுத்த மாட்டார், நல்லதையே செய்வார். சனி பகவானை நீச கிரகம் என்று ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. கீழ்நிலை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு சனி பகவான் என்றும் துன்புறுத்த மாட்டார், நல்லதையே செய்வார். அதேபோல் கால் ஊனமுற்றவர்களுக்கும் நோயுற்றவர்களுக்கும் பாதிப்பு அடைந்தவர்களை பார்த்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். சனி பகவான் உங்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். ஆகவே இந்த முறைகளை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சு பாருங்க. சனி பகவான் உங்களுக்கு கெடுப்பவராக இருக்க மாட்டார், கொடுப்பவராகவே இருப்பார். அதுவும் நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களுக்கும் சிந்தனை உள்ளவர்களுக்கும் சனி கொடுக்க எவர் தடுப்பார் என்ற பழமொழி உங்களுக்கு பலிதமாகும். நன்றி, வணக்கம். ஓம் சண்முகா போற்றி போற்றி.